மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் 70 அடியை எட்டியுள்ளது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 20 அடி வரை உயர்ந்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாக காவிரியில் நீர் திறக்காமல் கர்நாடக அரசு வஞ்சித்து வந்தது. அந்த மாநிலத்தில் குடிநீர் பிரச்சினையை காரணம் காட்டி தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய நீரை திறக்கவில்லை. இதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 45 அடிக்கும் கீழ் குறைந்தது. தண்ணீர் திறக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் கேரளா மற்றும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் கர்நாடகாவின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக கபினி அணையிலிருந்து கடந்த 4ஆம் தேதி முதல் காவிரியில் தண்ணீர் திறப்பு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டது. தொடக்கத்தில் வினாடிக்கு 5000 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் அதிகபட்சமாக 75,000 கன அடி வரை திறக்கப்பட்டது. இதேபோல் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக அதிகரித்தது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 35,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று காலை 72,000 கன அடியாக உயர்ந்தது. இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் பிற்பகல் நீர்வரத்து 53,000 கன அடியாக குறைந்தது. தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் மீண்டும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்னும் 2-3 நாட்களில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கலாம். குறுவை சாகுபடி நீர் கிடைக்காமல் டெல்டா விவசாயிகள் வருத்தத்தில் உள்ள நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவது மகிழ்ச்சியை அளித்துள்ளது. இதேபோல் கர்நாடகா மற்றும் கேரள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் விரைவில் 120 அடியை எட்டும் வாய்ப்பும் உள்ளது.